எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திருமணம் சம்மந்தமான கேள்வி கேட்குறப்போ சொந்தத்தில் வரணும் அமையுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரேரான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யாரும் மோஸ்ட்லி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது. பட் இருந்தாலும் சொந்தத்தில் பசங்க இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கிறப்போ சொந்தத்தில் பொண்ணு அமையுமா, சொந்தத்தில் மாப்பிள்ளை அமையுமா சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ இது ஜாதகத்தில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறப்ப எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி 5, 7, 9 இந்த பாவங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலும் நிச்சயமாக சொந்தத்தில் வரணும் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 5ஆம் அதிபதி போயிட்டு 7ல் உட்காந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் சரி, அதேமாதிரி 9ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் சரி, இப்படி ஏதாவது வகையில் 5, 7, 9 இந்த டச் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க சொந்தத்தில் வரணும் இருந்ததுன்னா அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அந்த 5, 7, 9 இந்த அதிபதிகள் அந்த வீடு ஏதாவது வகையில் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ராகுகேதுகள் தொடர்புலையோ இல்லைனா சனி செவ்வாய் பார்வையிலையோ இல்லைனா ஏதேனும் ஒரு கிரகத்துடைய தொடர்புலேயே இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க சொந்தத்தில் அமைஞ்சிடும். இதில் ஏதாச்சும் சின்னதாக ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட சொந்தத்தில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடையாது. அந்நியத்தில் தான் பொண்ணு அமையும்.